அந்த வாழை மரத்துல எல்லாம் இழுத்து கட்டுங்கப்பா. அண்ணா சொல்லுமா. இப்பதான் செய்மன் உன்ட்ட பார்த்தேன். என்னன்னா செய்மன் ரொம்ப கம்மியா செஞ்சிருக்க. அதுவாமா, அது அண்ணன் நினைச்சா 10 லட்சம் 20 லட்சம் இல்ல 50 லட்சம் கூட செய்முறை செய்ய முடியும்ன்றது உனக்கு தெரியும். என் செல்வாக்கு தெரியாத ஆள் ஒண்ணு நீ கிடையாது. ஆனா இன்னைக்கு இருக்குன்னு நான் உனக்கு அதிகமா செய்முறை செஞ்சு நாளைக்கு நீ வந்து அதை விட அதிகமா எனக்கு செய்முறை செய்யணும்ல. அது உன்னால முடியுமோ முடியாதோ? தங்கச்சிக்கு எதுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்கணும்? உன்னை சங்கடப்படுத்த கூடாதுன்றதுக்காக தான்டா அண்ணன் வந்து கம்மியா செய்முறை செஞ்சிருக்கேன். இல்ல உனக்காக தான்டா பாப்பா. A few years later. சொல்லுங்கக்கா. சரிக்கா. தங்கச்சி வாங்க 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 வாங்க. சரிங்கக்கா. அக்கா நில்லு. தங்கச்சி இரு. என்ன 1 ரூபா கூட செய்முறை செய்யாம இருக்கு? அது என்ன கணக்கு உனக்கு? நீதான் தங்கச்சி மேல பாசமா இருக்கலானே. ஆரே தங்கச்சி கஷ்டத்துல இருக்கேன். கஷ்டத்துல போய் கடன் வாங்கிட்டு வந்து உனக்கு செய்முறை செஞ்சா உனக்குதான் சங்கடமா இருக்கும்ல. அதனாலதானே செய்முறையே செய்யல. எல்லாம் உன் நல்லதுக்கு தானே. ஐயோ, என்ன நம்ம விட்ட நமக்கே போட்டு போறா. சித்தி, நீ என்ன செய்முறை செய்யாம போயிட்டு இருக்க?